ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. இந்த காலத்து இளம் ஜோடிகள் ஆர்ப்பாட்டமாக கல்யாணங்களுக்கு கொடுக்கும் மதிப்பு கணவன் மனைவி உறவுகளுக்கு கொடுக்காதது ரொம்ப வேதனைக்குரியது. ஹெட்வெயிட்டு பிடிவாதங்களுக்கு போய் பிரிந்து வாழுவது ஒரு ட்ரெண்டாக மாறிவிட்டு அதுதான் கௌரவமாக நினைக்கிறார்கள். ஒரு மகன் கேட்கும் கேள்விக்கு அப்பா பதில் சொல்கிறார். அப்பா, நீங்கள் அம்மாவை ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்க. ஒரு நாள் கூட திட்டியதோ அடிக்கிறதோ கோபமாக பேசியதோ என்னுடைய இந்த 20 ஆண்டு காலத்திலே நான் பார்த்ததே இல்லை. எல்லோரும் இப்படி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று. ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் எப்போதும் அவங்க அப்பா அவங்க அம்மாவை வாய்க்கு வந்தபடி திட்டுவார், அடிப்பார். ஏன் அப்படி? என்ன இருந்தாலும் உங்கள் ஜெனரேஷன் கப்புள்ஸ் சூப்பரப்பா. இப்படி இருக்கிற ஜெனரேஷன் கப்புள்ஸ் டூ மச் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சண்டை போட்டுன ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி சண்டைகள் என்ற நியூஸிலே பார்க்கிறோம். அவங்க ஏன் உங்கள் மாதிரி இருந்துடவில்லை என்று கேட்பான். நாளை எங்களுக்கு கல்யாணம் ஆனால் எங்களுடைய நிலைமையும் அதுதானா என்று கேட்பான். வேல்யூ இஸ் இம்பார்ட்டண்ட். ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு வேல்யூ கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்கலி அந்த பர்சன் நமக்கு வேல்யூ கொடுப்பான் என்று தெரியாமல் போகிறது தான். எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சொத்துகள் கொடுக்கவில்லை, யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பிஹேவியரை கற்றுக் கொடுத்தனர். எங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்தார் தெரியுமா உங்கள் தாத்தா? உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிய பிறகு உங்கள் தாத்தா எனக்கு லைஃப்பில் ஒரு பாடம் கற்று தந்தார். எங்களுக்கு கல்யாணம் நடந்த ஒரு வாரத்துக்கே ஏதோ வேலை பலு டென்ஷனில் உங்கள் அம்மாவை கோபித்து கொண்டேன். உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பால்கனியிலே நின்று கொண்டு இருந்தது. அப்போ உங்கள் தாத்தா என்னிடம் வந்து ஒரு 100 ரூபாய் கேட்டார். நான் பாக்கெட்டில் இருந்து அவருக்கு கொடுக்கும்போது அவர் அந்த நோட்டை நசுக்கி கீழே போட சொன்னார். அது என்னப்பா, பணம் லக்ஷ்மி ஸ்வரூபமாச்சே, நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு உங்கள் தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? ஜஸ்ட் ஒரு பேப்பரை லக்ஷ்மி ஸ்வரூபமாக நினைத்து அவ்வளவு மரியாதை கொடுக்கின்றார்களே, இஷ்டப்பட்டு 3 முடிச்சு போட்டு வீட்டுக்கு வரவழைத்த லட்சுமிக்கு நீ இன்னும் எவ்வளவு மரியாதை தர வேண்டும் என்று கேட்டார். அன்னையிலிருந்து நான் உங்கள் அம்மாவை லட்சுமியைப் போலவே மரியாதை தருகிறேன். நானும் தன்னிடம் ரிட்டர்ன் வேல்யூ வாங்கினேன். ஆனால் இங்கே நமக்கு யார் வேல்யூ தருகின்றார் என்பதை விட இந்த ஸ்ட்ராட்டஜி 2 பேருக்குமே சேரும். வேல்யூ வேண்டுமென்றால் வேல்யூ கொடுக்கணும். நாம் ஒருவரை சார் என்று அழைத்தால் அவரும் நம்மை சார் என்று தான் அழைப்பார். முதலில் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ப்ளீஸ் தெரிந்து கொள்ளுங்கள்.